பிரபு, இந்த காணொலி நீங்கள் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய ராணுவத்தை பற்றி நிறைய சொல்லலான் இருக்கேன் நான். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் போன இடங்களில் தான் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மேலும் ட்ரோன் தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த ட்ரோன் தாக்குதல் அத்தனையுமே முறியடிச்சிருக்காங்க. எங்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினோட பார்டர் எதுன்னு, பாகிஸ்தானோட பார்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் ஒன்றுங்க, ரெண்டாவது எடுத்துட்டிங்கன்னா பஞ்சாப் ஒன்றுங்க, மூணாவது எடுத்துட்டிங்கன்னா காஷ்மீர் ஒன்றுங்க. இது மூணுமே பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவோட மிக அருகிலோட பார்டர்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மூன்று மாநிலங்கள் தான் பார்த்திங்கன்னா மிக அருகாமையில் உள்ள மாநிலமே சொல்லலாம். ஏன்னா இந்த தடவை நான் கிட்டத்தட்ட இங்கே காஷ்மீரில் எனக்கு தெரிஞ்சளவுக்கு ஸ்ரீநகர் போயிருக்கேங்க நான், பாரமுல்லா போயிருக்கேங்க நான். ஸோ அந்த இடத்துல அன்றைக்கி பெண்ணிகள் அந்த இது அது என்னங்க அன்றைக்கி ஒரு அது தாக்குதல் நடத்தாங்க தெரியுங்களா, 26 பேர் இறந்தாங்க தெரியுங்களா. ஸோ அந்த இடத்துக்கு போயிருக்கேங்க நான். கிட்டத்தட்ட அங்கே தாக்குதல் நடந்தால் அத்தனை இடத்துக்குமே போயிருக்கேங்க நான். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்திய ராணுவத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ராயல் சல்யூட் தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய மலைப்பிரதேசங்களில் அத்தனை இடத்தையும் காப்பாற்றிருக்காங்கன்னா நிஜமாவே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான், ஒரு சிறப்புமிக்க விஷயம் தான். ஏன்னா இந்திய ராணுவத்தை கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ நம்ம நாட்டுக்கோசரம் அவ்வளோ உயிரை பணைய வச்சு அந்தளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அத்தனை இடத்துக்குமே ஒரு வீர வணக்கம் தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் ஒன்று சொன்னாங்களாங்க, அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்குங்கிறது நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா இந்தியாவுக்கு அந்தளவுக்கு மேலே ஏன்னா அனைவரும் இந்தியர்கள். ஸோ அதனால் நமக்கு வந்து அதன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட பார்டருமே கிட்டத்தட்ட அதுதாங்க, ஓகேங்களா. அவங்க கிட்டத்தட்ட நேற்றுக்கு நைட்டு பூரா சரியான வார் நடந்திருக்க மாட்டேங்க, ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. நமக்கோசரம் பாடுபட்ட ராணுவ வீரர் அனைவருக்குமே இந்த காணொலி வந்து நான் கண்டிப்பாக சமர்ப்பிக்கிறேன் நான். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க எல்லை பாதுகாக்கலைன்னா நம்மளால் இங்கே வந்து இவ்வளோ சுதந்திரமாகவும் இருக்க முடியாது, இண்டிபெண்ட்டாகவும் இருக்க முடியாது. எல்லாமே காரணம் அவங்க ராணுவத்தினோட இது தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம ஒரு வீர வணக்கம், ராயல் சல்யூட் எல்லாமே கொடுக்கலாம். ஸோ நீ எதிர்வரும் காலங்களில் இந்த பதட்டங்கள்லாம் தணிஞ்சு ஒரு இயல்பு சூழ்நிலை திரும்பிச்சுன்னா நமக்கு மிகவும் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலகிலேயே மிகப்பெரிய ரயில் மேம்பாலம் எதுன்னு கேட்டிங்கன்னா காஷ்மீர்லேருந்து தான் அந்த மேம்பாலம் விரைவில் ஓப்பன் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் ஓப்பன் பண்ணாங்கன்னா நிஜமாலுமே சொல்கிறேன் நான், இன்னும் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஸோ ஏன்னா அதுதான் ஈஃபில் டவரோட மிக உயரமான ரயில் மேம்பாலம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காஷ்மீரில் தான் இருக்குது. ஸோ அந்த பாலம் ஓப்பன் பண்ணலாம், விரைவில் ஓப்பன் பண்ணுவாங்க தான் நான் நினைக்கிறேன் நான். ஸோ நாடு மீண்டும் ஒரு நல்ல அமைதியான நிலை திரும்ப வேண்டும், அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்குங்கிறது தான் என்னோட ஆசை. இதுதான் இந்த காணொலி மூலமாக நான் செஞ்சுக்கிறேன். இந்திய ராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய ராயல் சல்யூட் கொடுத்துடலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம், மறுபடியும் நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம். உங்களிருந்து விடைபெறுவது பிரபு. வணக்கம், பார்ப்போம்.